நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னைத்தானே உன்னைத்தானே நீ எந்த ஊரு என்னோடு ஆடு எது நிஜம் இளமை ஜெயிக்கும் தகிடதம் தகிட தகச்சம் இளையவன் கனவு வலிக்கும் தகிடதம் தகிட தகச்சம் திசைகளெட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகம்தான் உன்னைத்தானே உன்னைத்தானே உன்னைத்தானே. பெரியவன் வலியவன் மோதும் போதும் சீரும் போதும் என்றும் புலியவன் இளையவன் ஆட்டங்கள் எல்லாமே அறிந்தவன் புரிந்தவன் உன் ஜன்மம் என்னென்று தெரிந்தவன் புரிந்தவன் தெரியாமல் போட்டி போடு மனிதா மனிதா சிங்கத்தை வெல்வதென்ன எளிதா எளிதா ஆண்கோழி மயிலின் நாட்டம் அறியுமா உன்னைத்தானே உன்னைத்தானே நீ எந்த ஊரு என்னோடு ஆடு எது நிஜம் இளமை ஜெயிக்கும் தகிடதம் தகிட தகச்சம் எது நிஜம் இளமை உயிக்கும் தகிடதம் தகிட தகச்சம் திசைகளெட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகம்தான் உன்னைத்தானே உன்னைத்தானே உன்னைத்தானே. பயம் ஸ்டீஃபன் ராஜ் பயம் பாடணும் சிங்கத்துக்கு முன்னாடி என்ன பாடணும்னு நினைக்கும் போது பயம் இருக்கு. போக போக பயம் போகணும்னு நினைக்கிறேன். டாக்லஸ், இந்த பாட்டை பாடுறதுக்கு திறமை எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. பட் ஒன்னே ஒன்று தான் அந்த அந்த ஒரு மாதிரி நர்வஸாக ரொம்ப ஒரு பயத்தோடே பாடிங்களா? மாற்றி மாற்றி புக்கை பார்க்குறீங்க, அவங்க பார்க்குறீங்க, பட் நீங்கள் அப்படியே லெட் லூஸாக பாடுறதுங்க ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கலாம். பிகாஸ் யூர் டோன் வாஸ் வெரி நைஸ். குரல் ரொம்ப அழகாக இருக்கு உங்களுக்கு. அதான் என்னோட ஒரே ஒரு காமெண்ட். ஓகே ரைட். டக்ளஸ் சொல்லுங்க மேம். நல்ல ஒரு சபாஷ் சரியான போட்டி மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக வந்து ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ ஆல்சோ அக்ரி வித் தேவன். அதான் தோணித்து எனக்கு. ஒரு மெக்கானிக்கலாக இருந்தது உங்களோட ரெண்டிஷன். கரெக்டாக இருந்தது. அந்த எஸ்பெஷலி உங்கள் பல்லவியில் ஆரம்பிக்கிறதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் கூட பேசிக்ஸ் லைக் அந்த ரிதம் அப்புறம் அந்த ஸ்ருதியோடு இருக்கிறதுலாம் வெரி வெரி ஃபேர் அண்ட் இட்ஸ் ப்ரிட்டி டீசென்ட். எனக்கு என்ன தோன்றதுன்னா, நீங்கள் இந்த புக் ஒரு ஃப்ரண்ட்டில் எப்போவுமே நானே வந்து ஒரு புஸ்தகத்தை வச்சோ அந்த மாதிரி பாடினேன்னா நம்மளோட இன்வால்மெண்ட் இந்த மியூசிக் இட் செல்ஃபில் நம்ம ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப மாறும். அது நம்ம அதை பார்க்காம பாடணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு மனசுலேருந்து இன்னும் கான்ஃபிடென்ஸோட இன்னும் அதில் அந்த மியூசிக்கலி அதில் இன்னும் ஒரு லைப்போடு இருக்கும். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். மேபி நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பார்க்கணும். கண்டிப்பாக அடுத்த வாட்டி பாடும்போது பாட்டு பாடுறதுங்கிறத விட பாட்டு சொல்கிறதுங்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா ஆரம்பிச்சிருக்கேன். உனக்கு இதை விட ரொம்ப நல்லா பாட முடியுங்கிறது எனக்கு தெரியும். கேட்டிருக்கேன், ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறேன். எல்லாமே அந்த மின்னால் இருக்கிற லிரிக்ஸ் தான். அதை சைடில் வை. ஏன்னா பாடுறதுன்னா என்ன, இதுவே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுறது.
பாட்டுங்கிறது ஒரு ஆக்ஷன். எப்படி டான்ஸுங்கிறது ஆக்ஷனோ, நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை பார்த்து டான்ஸ் ஆட நம்ம பார்ப்போமா இல்லை அடிப்போமா? அது மாதிரி தான் பாட்டு. இனிமே லாஸ்ட் ஓகே. டக்ளஸ் குரல் ரொம்ப அழகா இருக்கு, நீ கத்துக்கல, தட் டசன்ட் மேட்டர். முயற்சி பண்ணுப்பா, நல்லா வருவேன்னு பார்க்குறேன். டக்ளஸ், நீ பாடி கேட்கறது இதான் முதல் முறை. எனக்கு என்ன ஒன்றை எதிர்பார்க்கறதுன்னு தெரியாமல் பிளாங்காக உட்காந்துருந்தேன். அதுக்கு இட் வாஸ் அ சர்ப்ரைஸ். அது அழகாகவே பாடினேன். சார் சொன்ன மாதிரி இன்னும் அந்த பொட்டென்ஷியல் இருக்கிறத என்னாலையும் உணர முடியுது. அதுக்கு இது வரைக்கும் யூ ஹவ் நாட் ஒர்க்ட், பட் இப்போ வந்து சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சி இப்படி ஒரு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு குருஜி இருக்கும்பொழுது அதை பயன்படுத்திக்கலன்னா அதுக்கு பிறகும் யூ ஆர் டு பி பிளேம்ட். ஓகே, குட், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.